பாசிட்டிவ் பாசிபிலிட்டிஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஃபில்ம். இதுல வந்து எல்லாருக்குமே ரிடம்ஷன் இருக்கு. எவ்வளவு டார்க்னஸ் இருந்தாலும், நீங்க எவ்வளவு கீழே போனாலும் நாம நினைச்சா நம்ம அந்த அந்த அதுல இருந்து மீண்டு வந்துடலாம்னு சொல்ற ஒரு படம் இது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எப்பவுமே நம்ம நிறைய சந்தர்ப்பங்கள்ல பாக்குறோம், ஒரு நம்பிக்கை, இந்த மாதிரி குடிநோயாளிகளோ இல்ல ஏதோ எந்த அடிக்ஷன்ல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை போகும். நம்மளால முடியுமா, நம்மளால முடியாது, நம்ம எல்லாம் எப்படி பண்ண போறோம். அப்ப அந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ்ல அந்த ஓப்பன் ஷேரிங் ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஓப்பன் ஷேரிங் தான் வந்து அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படமே வந்து ஒரு ஒரு குடிநோயாளியினுடைய ஓப்பன் ஷேரிங் தான் நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ பிக் இம்பேக்ட் இன் த சொசைட்டி. அட் த சேம் டைம் இந்த படத்தினுடைய அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்புறமா இன்னொரு டைம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தோட காஸ்டிங் பத்தி சொல்லி ஆகணும். இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு நடிகரும் வந்து இந்த படம் ஒரு ஒரு சினிமா இல்ல, இது வந்து நம்ம லைஃப்ல நடக்கிறது, நம்ம தெருவில் நடக்கிறது, நம்ம அண்ணனுக்கு நடக்கிறது, நம்ம தம்பிக்கு நடக்கிறது, நம்ம அப்பாவுக்கு நடக்கிறது அப்படின்னு நம்மளை உணர வைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு காஸ்டிங். எல்லாருமே வந்து மிக பொருத்தமான சாய்ஸஸ். அங்க அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், அந்த தெருவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு நடிகருமே வந்து அவ்வளவு பொருத்தமா இருக்காங்க. அண்ட்